நாளைய தினம் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலின் தேர்தல் நாள். விக்கிரவாண்டி தொகுதி மக்களினுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நாள். திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று எண்ணமுடையவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய முகத்தை பார்த்து ஒரு காலம் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை மறுபரிசீலனை பண்ணுங்கள். இன்றைய தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சி, இன்றைய தலைமுறையுடைய வாழ்க்கையை நாசமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அடுத்த தலைமுறையை எப்படி வாழ வைக்கும் என்பதை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள். ஆனால் இந்த தலைமுறையையும் எதிர்கால தலைமுறையும் அடுத்தடுத்த தலைமுறையும் காக்க வேண்டும் என்று எண்ணமுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள். இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சியில் விழுப்புரம் மாவட்டம் எதில் முன்னேறியது? கல்வியில் முன்னேறியதா? வேலை வாய்ப்பில் முன்னேறியதா? பொருளாதாரத்தில் முன்னேறியதா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு விடை எதுவும் கிடையாது. காரணம், தமிழகத்தினுடைய கடைநிலையில் கல்வி கற்கக்கூடியவர்களாக விழுப்புரம் மாவட்டத்து மக்கள் இருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிக குடிசை வீடுகள் இருக்கிறது. கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பிலே